தற்போதைய அண்மை செய்தி. பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தில் அவசர ஆலோசனை நடைபெற்று வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தில் அவசர ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் இல்லத்தில் தற்போது அவசர ஆலோசனை நடைபெற்று வருகிறது. உயர்மட்ட கூட்டத்தில் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இதில் பங்கேற்றுள்ளனர். பகல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், தற்போது பிரதமர் இல்லத்தில் அவசர ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்த அவசர ஆலோசனைக்கான காரணம் என்ன? இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றுள்ளனர்? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு டெல்லி ஒரு பரபரப்பான சூழல்ல நாள்தோறும் இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது நேரடியாகவே. அதற்கான காரணம், ஒரு பக்கம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல ஆலோசனை, மற்றொரு பக்கம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துல செயலாளர் தலைமையில ஆலோசனை, மற்றொரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவசர அழைப்பு, அனைத்து உயர்மட்ட தலைவர்களையும் அழைத்து தற்போது அவர் இல்லத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை. இப்படியாக டெல்லி ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாதுகாப்பு ரீதியிலான ஆலோசனைகள் மேற்கொள்வதில் ஒரு பரபரப்பான காட்சியளிக்கக்கூடியதை நம்ம டெல்லியில பெரும்பாலும் பார்க்க முடிகிறது. தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய லோக் கல்யாண் மார்க் இல்லம், பிரதமருக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய அதிகாரப்பூர்வ அரசு இல்லம், அந்த இல்லத்துலதான் தற்போது சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. உள்ள நடைபெற்று வரக்கூடிய சந்திப்பு குறித்தான புகைப்படத்தை நீங்க மற்றொரு பக்கம் பார்க்க முடியும். இந்த புகைப்படத்துல பிரதமர் நரேந்திர மோடி நடுவில் அமர்ந்திருக்கிறார். பிரதமருடைய வலது மற்றும் இடது புறங்கள்ல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமர்ந்திருக்கிறார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்க்கு அருகில் அமர்ந்திருப்பவர் முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌஹான். அதே போல அனில் சௌஹானுக்கு அருகில் அமர்ந்திருப்பவர் ராணுவ தளபதி உபேந்திரா திவேதி அமர்ந்திருக்கார். அதே நேரத்துல அவர்களுக்கு எதிர் திசையில தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கு அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் டிரெஸ்ல அமர்ந்திருக்கக்கூடியவர் இந்திய கடற்படை தலைவர் தினேஷ் கே திரிபாதி. அதே போல இந்திய விமானப்படையினுடைய தளபதி அமர்பிரீத் சிங் அவருக்கு அருகில் அமர்ந்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. மொத்தமா 6 பேர் பிரதமர் இல்லத்துல நடைபெற்று வரக்கூடிய இந்த உயர்மட்ட அவசர ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்று இருக்கிறாங்க. எதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடக்கிறது அப்படின்னு விசாரிக்கப்படும் போது, நாளைய தினம் டெல்லியில பாதுகாப்பு துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் இருக்கு, அதற்காகவே இந்த கூட்டம் நடக்கிறதா என்றால் இல்லை, மாறாக ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு நிலவரங்கள் தொடர்பாக தற்போது ஆலோசித்து வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்ற செய்தி நமக்கு பிரதமர் இல்லத்திலிருந்து கிடைக்கப்படுது. அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை இன்று இரவு இந்திய நேரப்படி 7 மணிக்கு பெஷாவர்ல செய்தியாளர் சந்திப்புக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. எனவே பாகிஸ்தான் ராணுவ நடவடிக்கை ரீதியாக ஏதோ ஒரு முக்கியமான செய்தியாளர் சந்திப்பை நடத்த போறாங்க அப்படின்றது பாகிஸ்தான்ல இருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல். இப்படியான சூழலிலே தற்போது பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் இருக்கக்கூடிய லோக் கல்யாண் மார்க் இல்லத்துல முக்கியமான முப்படை ஒவ்வொரு தளபதிகள் மற்றும் முப்படைகளுடைய தலைமை தளபதி, தேசிய அளவுல பாதுகாப்பு ரீதியிலான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஆலோசகர் அஜித் தோவல் இவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் என்பதால் இது இன்னும் கூடுதல் முக்கியத்துவத்தையும் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. நாளைய தினம் மத்திய அமைச்சரவை கூட்டம் கூட இருப்பதற்கு முன்னதாகவே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில தற்போது அவருடைய இல்லத்துல அதிகாரப்பூர்வ அவசர கூட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்னும் சில முக்கியமான நடவடிக்கை அல்லது முடிவுகளை மத்திய அரசு எடுக்க போகிறதா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. அதற்கான காரணம், பாகிஸ்தான் வான்வெளியை மூடி இருக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தான் வந்து செல்லக்கூடிய விமானங்களுக்கான வான்வெளியை இந்தியா மூடுவதற்கும் ஆலோசித்து வரக்கூடிய நிலையில இந்திய துறைமுகங்களை பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய சரக்கு மற்றும் வணிக கப்பல்கள் பயன்படுத்த தடை விதிப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தெல்லாம் மத்திய அரசு ஆலோசித்து வரக்கூடிய நிலையிலே தற்போது பிரதமர் நரேந்திர மோடியுடைய இல்லத்துல இந்த அவசர உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. யோகேஸ்வரன், கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.